பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு, முஸ்லிம்ஸ்க்கு ஒண்ணுமே பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ஒரு சின்ன தகவல். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களை விட வேற எந்த பிரதமரும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன். மைனாரிட்டிஸ் இந்தியால 2014க்கு முன்னாடி வெறும் 20,000 தான் ஸ்கில் ட்ரெயின்ட், 5% தான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, 3 crore ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் தான், அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் 70% ஆக இருந்தது. அதுவே 2014க்கு அப்புறமா 20 lakh ஸ்கில் ட்ரெயின்ட், 10% கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்காங்க, 5 crore scholarships, free UPSC coaching, and ரொம்ப முக்கியமா girls school dropout rate 30% ஆக குறைக்கப்பட்டது. 2011 சென்சஸ் படி இந்த நாட்டுல முஸ்லிம் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 14.2%. ஆனா மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் நல திட்டங்கள்ல ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்துக்கு கீழே ஒட்டுமொத்த பயனாளிகள்ல 31% முஸ்லிம்ஸ், முத்ரா கடன் திட்டத்துக்கு கீழே 36% முஸ்லிம்ஸ், கிசான் சம்மான் நிதி கீழே ஒட்டுமொத்த பயனாளிகள்ல 33% முஸ்லிம்ஸ். இதை தவிர பிரதான் மந்திரி ஷாதி ஷகுன் ஸ்கீம் போன்ற எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லிம் ஸ்கீம்ஸ் கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள்.